தண்ணியே போடல நீங்க. தண்ணி இப்ப போடக்கூடாதுப்பா, நைட்டு தான் போடும். வாங்கி வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படி பேசணும்னே. இத பார்த்து வளர்க்குற மாதிரியா இருக்கு. ட்ரை பண்ண நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை தோசைக்கல்ல போட்டு தவால. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. என்ன இது போலியா? ஆனா போலி மாதிரியே தெரியல, ஒரிஜினலாவே தெரியுது. கேரளாலாம் போனா பஸ்ல எல்லாம் மணி தான், டிங் 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 தான். நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் மணி வச்சிருந்தா இருந்தானே. வீட்டாண்ட அது ஒரு தெரியும், ரூட் தெரியும். போகும். என்னது? இப்ப நீ மணி அடிச்சு தானே இருக்கிற. லாஸ்ட் நம்ம கொடைக்கானல் வீடியோலயே மணி அடிச்சு தானே. என்ன சொல்ற? எங்க சித்தப்பா மிலிட்டரியிலேயே சுட்டவரு. சப்பாத்திய Emotional damage. இல்ல துப்பாக்கிய. துப்பாக்கிய சுட்டுட்டு வந்து இங்க வச்சு. இல்ல இல்ல. அடிச்சு உரிச்சிருவேன். கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்க. இல்ல நான் சொல்றேன். ஆல் இந்தியன்ஸ் ஆர் அவர் லவ்வர்ஸ். காலையில எந்திரிச்சு அந்த டீ குடிக்கிற சுகம் இருக்கே, முடிஞ்சு. என்ன ரசிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க இருக்கை? ரசிக்கவே இல்லடா. வந்து உட்கார்ந்து அவங்க ரசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த குயில் சத்தம் அப்படியே காது தேனா பாயுது. முடிய வெட்டினா நல்லா பாயி. Open Gangnam Style. முடிய வெட்டி சொல்லேன்டா. ஏன்டா இப்படி இப்ப காட்டுவாசி மாதிரி இருக்கடா? இப்ப வந்து கேளுங்க, இப்ப போய் வெட்ட வேண்டியது. ஒரு படத்துக்கு ஆக்டிங்காக வளர்த்துட்டு இருக்கோமா உங்களுக்கு தெரியாது? அமைதியா இருக்குமா? அப்ப ஆக்டிங்காக நடிப்பை வளர்த்துக்க மாட்டேன், மயிரை வளர்த்துப்பேன். இந்த இடத்த வந்து நல்லா இவ்வளவு பெருசா இது வளர்க்கணும். வச்சு ஃபுல்லா ஜட பின்னி பூ வச்சு சுடிதார் போட்டுட்டு ஃபுல்லா லேடிஸா மாறும். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. என் எய்மே அதனால சொன்னேன், சிஎம் பங்க் மாதிரி வளர்த்துட்டு தாடி நல்லா வெற்றி மாறணும் சார் மாதிரி இவ்வளவு பெருசா வளர்க்கணும். இவ்வளவு தூரம் வளர்த்தா திருவள்ளுவர். என்ன ஒரு ஆண்மகனோட அடையாளமே என்னன்னு சொல்லுங்க? சொல்ல முடியாது, கேமரா உலகத்திலேயே காசு குடுக்கறவன கூட நம்ப மாட்டேன் நான். தலையை குடுக்கறோம்னா நம்பிடுவேன். ஏன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லா அங்க. பேசாம போ. அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தி அந்த மியூசிக் பண்ணி வந்துட்டே இருக்கான் போடுறா. நீங்க ஏதாவது உண்மையில இந்த பிரான்சைஸ் மாதிரி ஏதாவது போட்டு யாரையா உட்கார வச்சிடலாம். பிரான்சிஸ்னு எனக்கு யாரும் தெரியாது. ராபர்ட்டும் தகரான் அவன் தான். அது ஆனா எங்க அப்பா சொன்னாருன்னு, தம்பி நீ யாரு கூட சேர்றோ இல்லையோ சித்து தம்பி கூட சேருப்பா, ஊரே உன்னை திரும்பி பாக்குன்னாரு. ஆனா அப்படி பண்ணிட்டீங்கல்ல. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எக்ஸ்ட்ரா பண்ணிருக்க பாரு, ஊரே உன்னை திரும்ப சிரிச்சிட்டு வரைக்கும் போறாங்க. காமெடி பண்ணப்ப கூட இப்படி சிரிக்கலையே. ஓகே, आपके मेरे साहब के दो बड़े का 25 का नहीं होता है. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. நீ வேற பேச தெரியுமா உனக்கு? அதெல்லாம் பக்காவா பேசுவேன். நான் வேற பேசினா அவன் ஃப்ரீயாவே எடுத்துக்கோ பாய் எப்படின்னு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். इतने कराना है ना? नहीं होता है कुछ कुछ. करो भाई से बेटा में इधर नहीं बोलो. சாலா நீ யாருடா? சரி, இப்ப நீங்க ஏதாவது வாங்குறீங்களா? அத நீங்க வாங்கினா நாங்க வாங்குவோம். என்னடா? அதான் இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. பேசி இந்த கடை போயிடுச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? தனியா ஒரு ட்ரெயின் ஒண்ணு போயிட்டு இருக்கு, நம்ம இங்க இருந்து தாலாட்டும் பாட முடியாது. உடனே அவன் வந்துருவான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எடுத்துட்டு போயிட்டானே. ஆனா வெள்ளக்கார தப்பு பண்ணிட்டான். இவ்வளவு விட்டு போனதுக்கு ஒரு 2 வெள்ளக்காரி விட்டு போயிருந்தா நேரம் எப்படி இருந்திருக்கும்? உங்க தாத்தா மஜாவா. தமிழ் சினிமால வந்து எந்த படம் கேட்டாலும் சொல்லுவாரு ரதீஷ். ஏன்னா அவன் எல்லா படத்தையும் குடிச்சிட்டு போய் பாத்துருக்கான். அவனுக்கு என்ன படம்னே தெரியாது. ஜென்டில்மேன் அவரு அந்த சரக்கு தான் குடிக்கிறான். ஜென்டில்மேன் ஒரு சரக்கு, அதுதான் குடிக்கிறான். சின்ன வயசுல இருந்து கல்கத்தா வந்தா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். இல்ல காப்பு கட்டணும்னு ஆசை எனக்கு. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். காப்பு கட்டணும். கல்கத்தால சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு, கல்கத்தாவுக்கே காப்பு கத்தியாச்சு. வந்துருச்சுடா கமல் சார் வயசு.
ஸ்கூல் லீவுக்கெல்லாம் கிளம்பி எங்க பாட்டி வீட்டுக்கு போவேன். அப்ப நான் இல்லாம சோறு திங்காமலாம் உட்காந்துருக்கேன். அப்படியா? சொல்லாமா இது வேணும். எப்படி இல்ல இப்படி இப்படி இல்ல. இது போற நாய் மாதிரி இருக்கு. சண்டை இருந்தா அதான் அவன் புரிச்சா அந்த கருப்பா ஆமா. அவங்களுக்கு இவங்க தான் சண்டை. உங்களோட குட்டி தான் அது. பொண்டாட்டி விட்டு வேற கூட சுத்திட்டு இருக்கான். அதான் ஒன்ன மாதிரி நினைக்கிறேன். சேட்டை பிடிச்ச பையன் சார். சொல்லு ஏதோ ஒரு சந்தேகம் தானே இந்த டேங்க் கிளீன் உண்மையாலே டேங்க் கிளீன் பண்ணுமா? டேங்க்லாம் இது கிளீன் பண்ணாது. சும்மா பேர் மட்டும் டேங்க் கிளீனரு. பேர் மட்டும் டேங்க் கிளீனர். சும்மா சும்மா ஒன்ன மாதிரி சும்மா. என்னண்ணா இது? பயங்கரமா இருக்கு. இது பாரு இவ்வளவு கலரு. இவ்வளவு தட்டினா போகுது. இது பேர் என்னண்ணே? மீன் தான். அண்ணே, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. ஐயோ சாமி வேற டெரபிக்கான ஒரு கேம். இரு நான் இங்க அனுப்பிச்சு விடுறேன். அது இப்ப நான் இங்க இருந்து ரெடி ரெடி ஓடுறா ஓடுறா. மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க இது இருக்குண்ணே, டெக்னிக்கல் இருக்கு இதெல்லாம். அவ்வளவுதான் ஜெயிச்சு ஐயோ Hey, I've seen this one. This is a classic. அவ்வளவுதான் ஜெயிச்சு சோழ ஜெயிச்சு வாங்கினது. முதல் போய் விஜய் டிவில கொடுத்ததுன்றது, ரெண்டாவது போய் இவர் ஜெயிச்சு வாங்கலாம். இப்ப சுடலைன்னா சித்தப்பாவை நான் போட்டுருவேன். செடி ஒரே சாட்ல இப்ப 2 பால் கீழே விழுவும். சித்தப்பா இந்த துப்பாக்கி மட்டும் இல்ல, எல்லா துப்பாக்கிக்கும் எண்ணெய் போட்டு ஓரமா வெயிட் பண்ணி வந்துடுறோம். ஆறுல போகவே மாட்டேங்கிறா. வச்சு ஊதி விடுங்க. குழந்தைங்களா ரெடியா? ரெடி. டயட் தான். ஆமாமா இதெல்லாம் இவ்வளவு பொரிச்சது டயட்ல தானே வரும். இன்னைக்கு சாப்பிட்டு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணா எல்லாம் சரியா போயிடுது. அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி வணக்கம். ஒரு படம் வாங்குங்க. அவ்வளவுதான், அவர் எல்லாத்தையும் பேசுறதா பேசிட்டாரு. வா வேற கல்ல வாங்கி. அப்ப சார் சொல்லுங்க. 5000 ரூபாய்க்குள்ள என்னங்க 5 சீப்பா? நான் அவ்வளவு சீப்பா? நீ அதை விட ரொம்ப சீப். முன்னாடி தான் இருக்குமா? ஓகே. உங்களுக்கு நீங்க என்ன செக்ஷன்? டெலிவரி. எத்தனாவது மாசம்? ஏதாவது பெண்கள்கிட்ட கேட்டாதான் உதவி கிடைக்கும். சாரியை பொறுத்தவரை தெரியும் ஐடியா எனக்கு. இல்ல இல்ல முழுகாம ஆக்கிறேன். அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? ஐயோ சாரீஸ்னா இப்ப எனக்கு என்ன பழக்கமா? அதான் சொல்றேன். எத்தனை இடத்துல உருவி இருப்பேன். இந்த யாரோ சொல்லுவாங்களா சிம்ரன் கட்டினது, நேகா கட்டினது, அந்த மாதிரி இல்லையா? நமிதா கட்டினது. நமிதா புடவை கட்டி நமிதாவே பார்த்தது இல்லையாடா? நல்லா இருக்குண்ணா. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? சேட்டை பிடிச்ச பையன் சார். புடவையை பத்தி பெண்கள்கிட்ட கேட்கறத விட ஆண்கள்கிட்ட கேட்டாதான். ஏன்னா பெண்களை சரியா புரிஞ்சது யாரு? பெண்கள். எங்க லேடிஸ்லாம் கூட்டமா எங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகும். அப்படி இந்த பக்கம் ஒண்ணு பார்த்தேன், சூப்பரா இருக்கு. அவங்க என்ன எடுக்கிறாங்க பார்த்தா அதே மாதிரி இல்ல நான் உங்க பொண்ணை பார்த்தேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.